கலப்பு திருமணம் நடக்கக்கூடாது இனிமேலும். மற்ற ஜாதிக்காரன் யாரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கல. நான் கேட்டேன், என்ன மாமி தண்ணி, ஐயோ என்ன மாமி தண்ணின்னு அப்படின்னு. இந்த வீடியோல இருக்கிறது யார் தெரியுமா? தமிழ்நாடு பிராமண சங்கத்தோட தலைவர் டபுள் டக்கர் நாராயணன். மாநில தலைவர் பிராமண சேவா ரத்னா திரு என் நாராயணன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். இவருக்கு ஏன் தெரியுமா அந்த பேர் வந்துச்சு? அங்கிட்டு ஒரு உருட்டு, இங்கிட்டு ஒரு உருட்டு. என் காலத்துக்கு போறேன், மாமி வந்துட்டே குழந்தை மாமாக்கு தண்ணி கொடுங்குறா. என்ன கஷ்டம் அந்த மாமிக்கு தீர்த்த முடிஞ்சு விடுறதுக்கு புரியல எனக்கு. நான் கேட்டேன், என்ன மாமி தண்ணி, ஐயோ என்ன மாமி தண்ணின்னு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதாவது தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லக்கூடாதாமா, அடியே ஜலம் எடுத்துட்டு வா அப்படின்னு பிராமண பாஷையில தான் சொல்லணுமாமா. மாமா ஏன் கேட்குற, இந்த பழா போன பஸ்ஸுலையும் ஸ்கூலுக்கும் போய் இவளுடைய இந்த பேரண்ட்ஸ்லாம் வர அவட பேசி பேசி சனி அந்த பாஷை தான் மனசு நிற்கிறது. இவங்க எங்கெங்கயோ போய் யார் யாருக்கிட்டவோ ஏதோ பாஷையை இவங்க கத்துன்னு வந்துட்டு, ஆனா பாருங்க தமிழ் பாஷை பேசுறவாளை பார்த்து பாழா போன ஸ்கூல்லையும் பாழா போன பேரண்ட்ஸ்லயும் பாழா போன பஸ்லயும் தமிழ் பாஷையை கத்துக்கிட்டாலாம். இவங்களுடைய பிராமண பாஷையோட ஸ்டாண்டர்ட்ல சென்செக்ஸ் 2 புள்ளி கம்மியாயிருச்சாமா. மாமா உங்களுடைய தாய்மொழி பற்று நேக்கு நன்னா புரியுறது. எங்க தனித்துவமா தெரியறதுக்காக நம்ம பண்ற குரலித்தை எல்லாம் அழிஞ்சு போயிருமோங்கிற பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்ற ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. ஹோட்டலுக்கு போய் உங்களுடைய சமஸ்கிருத பாஷையிலேயே உணவுகளை ஆர்டர் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு தமிழ்ல மட்டும் பேசிடாதீங்க. அப்பதான் கடுப்பான சர்வர் சுடு ஜலத்தை எடுத்துட்டு வந்து மூஞ்சிலேயே ஊத்துவார். 10 இட்லி பார்சல் கட்டுப்பா. என்னது 10 இட்லியா? இட்லியா நான் கேக்குறேன். இட்லி இட்லி கேப்ப பரியன் பாடுவா. டேய் கை முறை மூரா கடி பாடுவா ராஸ்கோல்ல. பிராமண பாஷை பேசணும் பேசணும் பேசுங்க பேசுங்க. யார் வேண்டாம் சொன்னா தாராளமா பேசுவோம்னா, ஆனா பேசுறதுக்கு முன்பாக ஒரே ஒரு பதில சொல்லிட்டு பேசுங்க. நீங்க சொன்ன அந்த பாஷை எந்த டிக்ஷனரியில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுங்க. சனி அந்த பாஷை தான் மனசு நிற்கிறது. அந்த மாதிரி தமிழ் மொழியை அவ்வளவு கேவலமான மொழி நினைக்கும் போது நீங்க ஏழே தமிழ்ல பேசுறீங்க, சமஸ்கிருதத்துல பேசுங்க. இப்படி ஒரு உருட்டு உருட்டி இருக்காரா? இப்ப இந்த உருட்டை கேளுங்க. தமிழுக்கு பாடுபடும் ஐயர், ஆனா தமிழ நீங்க என்ன மாதிரி சொன்னீங்க? நீங்க சனி அந்த பாஷை தான் மனசு நிற்கிறது. பிராமின் டச் இல்லாம தமிழ்நாட்டில் இந்த எதுவுமே நகராது சார். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராமின் டச் இருக்கணுங்க. எந்த டச்ச சொல்றேன் மாமா? ராகவன் டச்ச சொல்றேளா? ஆமா, நீங்க எதை சொன்னீங்க? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ரிட்டையர் ஆனவர்கள் தயை கூர்ந்து டைம் இருக்கோ இல்லையோ திரிகால சந்தியாவந்தனம் பண்ணும். என்ன சார் பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்? சரி, இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். இதோட விட்டாரா நம்ம டபுள் டக்கர் நாராயணன்? எதுக்குமே வாய் துறக்காத நம்ம எக்ஸிஎம் எடப்பாடி ஐயா மேலேயே கைய வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த சமயத்துல இந்த கொரோனா குறைந்ததற்கு காரணம் யாருன்னு சொல்லிருக்காங்க பாருங்க. தமிழகத்தினுடைய இவ்வளவு கஷ்டகாலம் கொரோனா சேலஞ்சில் எடப்பாடி சாதாரண மனிதர், கீழிருந்து மேலே வந்தவர், எப்படி அற்புதமா பண்றாரு. சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிராமண ஆபீசர்களுடைய ஆலோசனைகளும் உழைப்பும் அங்க இருக்கு. என்னது கொரோனாவா? அப்ப நம்ம எடப்பாடி ஐயா ஒழிக்கலையா? பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. கொரோனாவை இந்த 5 IAS அதிகாரிகள் தான் ஒழிச்சாங்களா? அப்போ இந்த ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு டியூட்டி பார்த்த போலீஸு, சோறு தண்ணி இல்லாம ஊசி போட்ட அந்த நர்ஸக்கா, உயிரை பணைய வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டரு, இவங்க யாருமே உங்க கண்ணுக்கு தெரியல. அப்போ மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், மேலும் யார் யாரெல்லாம் அந்த கொரோனா பேரிடர் காலத்தில் உழைத்தார்களோ அவர்களுடைய உழைப்பும் தியாகமும் எதுவுமே பலன் தரல, எதுவுமே பெருசு இல்லையா. அவளுடைய ஆலோசனையினாலும் அவளுடைய உழைப்பினாலும் தான் கொரோனா கம்மியாச்சான் தமிழ்நாட்டுல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வாடா பாத்துக்கலாம்னு சொல்லி அற்புதமா தை நிமிர்ந்துக்கும் பிராமணா நம்ம தமிழ்நாட்டுல. மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இந்த என்டையர் வேர்ல்ட் வேர்ல்டுலயே எல்லாருக்குமாக பிரார்த்திக்கின்ற ஒரு பரம்பரை பிராமண பரம்பரை தான். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? 1960-70களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1960-70 காலங்கள் நேரு பிரதமராக இருந்த சமயத்துல நேரு அவர்கள் 1964 இறந்துட்டாரு.
ஆனா பாருங்க மாமாக்கு 1970 வந்து நேரு வந்து பிரதமராக இருந்தாராம். பேபி பூம் பஞ்சம் வந்துடுத்து குடும்பத்தை சின்னதாக்குன்னு சொன்ன பொழுது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ரெக்கார்டு போய் பாருங்க, மற்ற ஜாதிக்காரன் யாரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கல. முதல்ல பண்ணிட்டவன் பிராமணன் தான். இதை பார்த்துட்டு தான் மற்ற ஜாதிக்காரன் பண்ணான். ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? 1952 தான் முதலாக இந்தியாவில் வந்து குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு நேரடியா பேர் வைக்கல, குடும்ப நல திட்டம் அப்படின்ற பேர்ல 1952 இந்தியாவுக்குள்ள முதலாக கொண்டு வராங்க. அந்த குடும்ப நல திட்டம்ன்ற பேர்ல கொண்டு வந்தது எதுவுமே அந்த இந்திய அரசுக்கு பலனளிக்கவில்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, 1975 டைரக்டா குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒன்னையே கொண்டு வராங்க. அந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு இந்தியாவில் டைரக்டா கொண்டு வந்ததற்கு பிறகும் அந்த அளவுக்கு யாரும் வந்து மக்கள் அந்த சமயத்திலே ஒத்துழைப்பு கொடுக்கலீங்களா. அதுக்காக அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 70 லட்சம் பேருக்கு கட்டாய குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்காங்க. அதற்கு பிறகு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்பவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட்ல உங்கள மாதிரி ஆளுங்க உடம்ப செக் பண்ணி உதவி தொகையா 150 ரூபாய் பணம் தராங்க. இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துல முன்னாடி நாங்க தான் நின்னோம், வேற எந்த சாதிக்காரனும் நிக்கல அப்படின்னு சொன்னீங்க இல்லீங்களா. 2 விஷயத்துல நீங்க முன்னாடி 2 விஷயத்துக்காக நீங்க முன்னாடி நின்று இருக்கணும். எதுக்கு தெரியுங்களா? ஒண்ணு கட்டாயப்படுத்தி 70 லட்சம் பேருக்கு பண்ணாங்க சொன்னாங்க இல்லீங்களா. அந்த 70 லட்சம் பேர்கள்ல உங்க பட்டியல இருக்கலாம். ரெண்டாவது இந்த ஊக்கத்தொகை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லீங்களா. ஊக்கத்தொகைக்காக நம்ம முன்னாடி போய் நின்று இருக்கலாம். மாமா மேல 1000 குற்றச்சாட்டு வைக்கலாம், ஆனா தேசபக்தின்னு வந்துட்டா நம்ம மாமாவை அடிச்சுக்கவே முடியாது. ஒரே நாடு இந்த பாரத புண்ணிய பூமி, இந்த மண் மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் நம்முடைய இந்த மண்ணை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் இந்தியாவிலே இந்துக்கள் பெரும்பான்மை தொடர வேண்டும். ஆமா மாமா, நம்ம ஆத்துல இருக்கவாளா என்ன பண்ணிட்டு இருக்கா? உங்களை மாதிரியே தேச நலனுக்காக உழைச்சுட்டு இருக்காளா? ஃபுல்லா வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு அனுப்பிச்சுடுவேன். சின்ன பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா, உடனே அனுப்புங்கப்பா. உடனே மெசேஜ் போட்டா அடுத்தாச்சா. என்ன மாமா, உங்க ஆத்துக்காரங்களை மட்டும் அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு அனுப்பிச்சு வச்சுன்றது, ஆனா எங்களை மட்டும் தேசபக்தின்னு சொல்லி குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்ட விடலாம்னு பாக்குறீங்களா? பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தேலா, அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு. பிஃபோர் ஐ ஃபினிஷ், சத்திய பிரமாணத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, கலப்பு திருமணம் நடக்க கூடாது இனிமேலும். நீங்களா யாருடா? How do I tell you? மாமா அவரோட செமி ஜூவிஸ் பிரெயினை வச்சு ஒரு அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. கலப்பு திருமணம் கூடாதுங்கிறது ஒரு சயின்டிபிக் ரீசன் சொல்லுங்க அப்படின்னு ஒரு காலேஜ் பொண்ணு என்ன கேட்டான். பிறக்கிற குழந்தைகள் 16 தலைமுறை அம்மாவையோ 16 தலைமுறை அப்பாவையோ தான் கொள்ளும் என்று சொல்கிறார்கள். நீ பண்ணிக்க போகிற பையன் உனக்கு அவனை தான் தெரியும், அவன் மூதாதையர் உனக்கு தெரியாது. நீ வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். என்ன நாளைக்கு பிறக்க போகிற குழந்தை பிளேடு பக்கிரியாக பிறக்குமோ, பிக் பாக்கெட்டாக பிறக்குமோ, ரவுடியாக பிறக்குமோ தெரியாது. நிறுத்துடா! என்ன பண்றீங்க? மாட்டுக்கு காலை போடுறோம். இது என்ன காலை? காங்கேயம் காலை. இது என்ன பஸ்? ஹிந்து பஸ். நீ தான் புதுசா வேலைக்கு வந்தவன? ஆமாங்க. கிராஸா? தெரியாதுங்க. ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? எந்த வீட்ல என்ன பழக்கம் பழகுறீங்க? எது எதோட சேரணுமோ அது அதோட தான் சேரணும். தெரியுதா? தெரியுதுங்க. ராஸ்கல். ஓட்டா காலைய. மாமா, இப்போ நீங்க சொன்ன இந்த மேட்டரை எந்த யூனிவர்சிட்டியில பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? எந்த தீசிஸ்ல இது இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இதை கண்டுபிடிச்சது நம்ம மதுவந்தி அக்காவா இருக்குமோ? இருக்கலாம். 90% சாத்தியக்கூறுகள் இருக்கு. பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி. கற்பூர புத்தி, தொட்டாப்பத்திக்கிற கற்பூரம், அந்த மாதிரி எதையும் டக்குன்னு புரியக்கூடிய கிராஸ்ப் கற்பூர புத்தி கொடுத்த பாரம்பரியம் இந்த பிராமண பாரம்பரியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்பா, கலப்பு திருமணம் பண்ணா பிளேடு பக்கிரி பிறக்கும்னு மற்ற சமுதாய மக்களை அசிங்கமா பேசுற, பசங்க கிட்டையும் பொண்ணுங்க கிட்டையும் கலப்பு திருமணமே பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்குற, இதையெல்லாம் தாண்டி வார்த்தைக்கு வார்த்தை ஜாதி வேணும் ஜாதி வேணும்னு பழமைவாதத்தை புடிச்சுக்கிட்டு தொங்குற, அப்புறம் எப்படியா நீ ப்ரோக்ரசிவ் கம்யூனிட்டியா இருக்க முடியும்?